ஹாய் கிஷோர். ஹாய் மக்களே. திருப்பி கிஷோர் பேக் ஆன் ட்ராக் 2 ப்ரெடிக்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அந்த ஆர்சிபி எப்பவுமே அன்பிரடிக்டபுளாக இருப்பாங்கன்னு கிஷோருக்கே காட்டிட்டாங்க. அப்புறம் திருப்பியும் 2 மேட்ச் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. நான் இந்த வீக் ஃபுல்லாகவே தப்பாக தான் போயிருக்கேன். நான் ஒரு சிலது வேணும்னே அகெயின்ஸ்டாகவே போயிருக்கேன். பரவாயில்ல, அப்போ தான் எக்ஸைட்டிங்காக இருக்கும் டோர்னமெண்ட் அப்படின்னு. இந்த வீக் ஃபுல்லாகவே ராங் ப்ரெடிக்ஷன் தான் இருந்து. நான் 11ல் இருக்கேன் அவுட் ஆஃப் 17. கிஷோர் வந்து 16 அவுட் ஆஃப் 17. ஓகே, முந்தா நாள் லைவ் வர முடியல. ஸோ அந்த மேட்ச் தான் சேர்த்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். திருப்பி ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச், கேகேஆர் வர்சஸ் டிசி இன் விசாகப்பட்டினம். டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க கேகேஆர்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணாங்க. அண்ட் எடுத்ததும் ஃபர்ஸ்ட் எதனால் அவ்வளோ பெரிய ஸ்கோர் போச்சுன்னா மெயின் காரணம் சுனில் நரேன். சுனில் நரேனோட விக்கெட்டை வந்து அவர் ஆல்ரெடி ஒரு 50+ அடிச்சிருக்கப்போ கேட்ச் வந்தது. ஆனாலும் அதுக்கு ரிவ்யூ போகாமல் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டில் ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் நடந்திருக்கலாம் அந்த டைமில். கொஞ்சம் ரிஷப் பண்ட் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு விட்டாரு. இன்னொரு அது வந்து மிச்சல் மார்க்கிட்ட. அப்புறம் ரஷீக்னு ஒரு பவுலரு, அவரும் ஸ்ரேயாஸ் ஐயரும் ஒரு 9 பால் 6 ரன் என்னமோ அடிச்சிருக்கப்போ திருப்பி ஒரு கீப்பர் கேட்ச், அப்பவும் சவுண்ட் கேட்கலன்னு சொல்லி அதுக்கும் ரிவ்யூ போகல. அது ஒரு பெரிய டிராபேக் தான். அதுக்கப்புறம் ஒரு 20-25+ அடிச்சாரு ஸ்ரேயாஸ் ஐயர். 2-3 6 வேற அடிச்சாரு. ஒரு மொமெண்டம் பிரேக் பண்ண முடியாம தவிச்ச மாதிரி இருந்தது. அண்ட் சுனில் நரேன் கம்பீர் கீழே வந்தாலே ஒரு பீஸ்டா இருப்பாரு. அதான் திருப்பி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எந்த ப்ரெஷரும் கொடுக்காம ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாம ஓப்பனிங் அடி அவுட் ஆனா பரவாயில்ல, ஒரு 5 பால் ஆடினாலே நீ 15 ரன் அடிப்ப அப்படின்ற மாதிரி அவருக்கு லைசன்ஸ் கொடுத்து அனுப்புற மாதிரி தெரியுது. அதனால அவரும் வந்து கான்ஃபிடென்ட்டா அடிக்கிறாரு. கொஞ்சம் ட்ரிக்கியா, இன்னும் யாரும் அவருக்கு ட்ரிக்கியா போடலன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கொஞ்சம் சென்ஸ் இருக்க கேப்டன்ஸு இல்ல பவுலிங் யூனிட் இருக்கப்போ அவர் அடிப்பாரான்றது அப்பதான் தெரியும் நமக்கு. ஏன்னா ஆர்சிபி கேட்கவே வேணாம், புவர் பவுலிங் டீமா. டிசியில அதுக்கு முன்னாடி மேட்ச் நல்லா போட்டாங்க. ஆனா முகேஷ் குமாரும் இல்லை, குல்தீப் யாதவும் இல்லை. ஸோ அதனால அவங்க ரொம்ப வீக்காக தான் தெரிஞ்சாங்க. அண்ட் அந்த மேட்சை பற்றி பெருசாக சொல்லணும்னா பிச்சு நல்லா அடிக்கிற மாதிரி பிச்சு தான். டிசி செகண்ட் ஹாஃப்ல அவங்களே மிஸ்டேக்ஸ் பண்ணி அவுட் ஆன மாதிரி தான் இருந்தது. நீ சொன்ன மாதிரி பிருத்வி ஷா அது வந்து கொஞ்சம் டஃப் கேட்ச் தான், எப்படியோ ஒன்று பிடிச்சி அது அவங்களுக்கு ஃபேவராக போயிருச்சு. அன்லக்கின்னு தான் சொல்லணும் பிருத்வி ஷா. அது மேபி அவங்க நாட் அவுட் கொடுத்துருந்தா அவரு அதுக்கு முன்னாடி மேட்ச் இருந்த கான்ஃபிடன்ஸ் இங்கேயும் ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாரு. வார்னரும் இன்சைட் எச் வாங்கி அன்லக்கியாக தான் அவுட் ஆனாரு. அர்ஷித் ராணா இல்லாமல் அவங்க தவிச்சிருக்கணும் நார்மலி. இருந்தாலும் டிசி பிளேயர்ஸே அவங்களுக்கு விக்கெட்டை கிஃப்ட் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. அண்ட் மிச்சல் மார்ஷ் ஆஸ்திரேலியாவுக்கு ஆடுற அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுற மாதிரி தெரியல. ஐபிஎல்ல வந்தா நேராக கை கடிச்சிடுறாரு. அந்த கட் ஷாட்டுக்கு போயிட்டு 3 மேட்ச் அப்படிதான் அவுட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் போல்டு, மிச்ச மேட்ச் எல்லாமே அந்த கட் ஷாட் ஆட ட்ரை பண்ணி கலியில அவுட் ஆன மாதிரி தான் அவுட் ஆயிருக்காரு. சரி கிஷன், நீ சொல்லு. அதான் சொன்ன மாதிரி கரெக்ட். சுனில் நரேன் சொல்லிதான் ஆகணும், நல்லா ஆடினாரு. பிளஸ் அவர்கிட்ட ஒரே ஒரு வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் நல்லா வந்துன்னா ஆடுவாரா தெரியல. 145 போட்டா அவங்கள கலியில் கூட அந்த மாதிரி போட மாட்டாரு. நாளைக்கா போடுறாரு, பட் வந்து அடிக்கிற மாதிரி தான் வருது. ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஏதோ பிரச்சனை இருக்கு, இன்ஜூர் ஆனான்னு சொன்னாங்க. மேபி நல்லா ஃபேஸா போடுறவங்க கிட்ட மாட்டினாருன்னா ஒன்னு அவுட் சைட் எஜ்ஜில் ரன் போகும், இல்ல அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு நரேன். மற்றபடி லைசன்ஸ் கொடுத்துட்டு அனுப்புறாங்க, இறங்கி அட்ரானா அடி அடிப்போ பரவாயில்லன்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் ரகுவன்ஷி எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் சுனில் பத்தி அப்படியே சொல்லு. அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, நீ பவர் பிளே ஒரு 2-3 ஓவர் ஆடு போதும் எங்களுக்கு தான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவரு அதை விட அதிகமா செட் பண்ணி கொடுக்குறாரு அவங்களுக்கு. ரகுவன்ஷி சொல்லு. ஆமா, நான் மிஸ் பண்ணிட்டேன், நீ சொல்லு. ரகுவன்ஷி எதிர்பார்க்கல யாருமே. அவர் 1 டவுன் வருவார்னு ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கல. வந்தாலும் அந்த மாதிரி ஒரு கேம் ஆடுவாரு. ரிட்டர்ன் ஷாட்ல 6 அடிக்கிறது, இல்ல அந்த ஃபேஸ் பவுலிங்ல வந்து மிட் விக்கெட்ல அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் யாருமே எதிர்பார்க்கல. அந்த ரசிக் டார் ஓவர்லயும் சம்மடி அடிச்சிட்டாரு. ஒரு குயிக் ஃபயர் 50 ரன்ஸ் செம ஃபாஸ்டா அடிச்சிட்டாரு. அது ஒரு பயங்கரமான இவங்களுக்கு வீக்னஸா போயிடுச்சு. மேபி கரெக்ட், அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு ஓவர் கொடுத்து அப்படியே நிறுத்திட்டாங்க. அது கேட்டுனே இருந்தாங்க ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க, இருந்தாலும் கொடுத்துருக்கணும் அப்படிதான் சொன்னாங்க. அக்ஷர் பட்டேல் கொடுக்காம தவிர மிச்சல் மார்ஷோ ரசிக்கு கொடுத்துட்டா ஸ்கோர் அதிகமா போச்சு. பட் எல்லாரும் அடிப்பாங்க போல இருக்கு. ஏன்னா வரவங்களாம் அடிச்சான், இவனும் ரசலும் அடிச்சா போல, ஸ்ரேயாஸ் ஐயரும் அடிச்சாரு. வரவங்கலாம் அடிப்போம், நீங்க எப்படிலாம் போடுங்கடா,
நாங்க வெளியே தானே அடிப்போம் அந்த மாதிரி ஆடினாங்க, குறைய சொல்ல முடியாது. நல்ல ஒரு பேட்டிங் லைனை. அதே மாதிரி லாஸ்ட்லயும் இவரும் சூப்பரா ஆனார், ரிங்கு சிங்கும் குறைய சொல்ல முடியாத அளவுக்கு ஆடினாரு. சரி பேட்டிங் தான் அப்படி போச்சு, போலிங்காச்சும் எப்படி பண்ணுவாங்க பார்த்தா போலிங்கும் ஒண்ணுமே எதுவுமே பண்ண முடியல. சொல்ல போனா கொஞ்ச நாள் நின்றுதான் நல்ல ஸ்கோர். ஏன்னா ரிஷப் பண்ட் ரொம்ப நல்லா ஆட்டாரு. அவருக்கு சப்போர்ட் பண்றது ஒருத்தர் யாராச்சும் வார்னரோ இல்ல மிச்சல் மார்ஷ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா கொல்கத்தா கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஐயோ என்னடா பண்றது, ஜெயிப்போமா தோப்போமான்னு போயிருக்கும். பிருத்வி ஷா கேட்ச் சொல்லி ஆகணும். அதான் அம்பையர் கால் வேற போயிடுச்சு, அதனால கன்ஃபார்ம் அவுட் கொடுத்துட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த வார்னர் ஒரு 4 இல்ல 6 அடிக்கிறாரு, அடுத்த பால் தேவையெல்லாம் பேட்டை விட்டு இன்சைட் எட்ஜ் ஆயிடுறாரு. அதை அவர் மாட்டிக்கணும். மிச்சல் மார்ஷும் சொன்ன மாதிரி தான், அவங்க டீமுக்கு ஆடுறப்போ ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற மாதிரி இருக்கு. இங்க ஆடுறப்போ வந்து அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா நல்ல ஷாட் தான், அவர் அவுட் ஆன 3மே நல்ல ஷாட்டு. ஆனா என்ன பண்றது, கைக்கே போயிட்டு சிச்சுனே போயிடுறாரு மனுஷன். கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். முகேஷ் குமார் இன்ஜுரி அது ரொம்ப பெரிய டிராபேக். அடுத்த மேட்ச் முகேஷ் குமார் வந்தா ஏதாச்சும் நடக்கும். ஆனா அடுத்த மேட்ச் மும்பை கிட்ட இருக்கு. ஸோ அந்த மேட்ச் அடிதான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எதுவும் பெருசா இல்லை டெல்லி கிட்ட. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரிஷப் பண்ட் நல்லா ஆடிட்டு இருக்காரு, பேக் டு பேக் ஃபார்ம்ல இருக்காரு. மறுபடியும் ஸ்டெப்ஸ் அதே தான், கேட்ச் கொடுப்பாரு, அதை விடணும், அப்பதான் ரன் அடிப்பாரு. அதை நீயும் சொன்ன நம்ம ஃபேஸ் போலிங் ஒண்ணுமே ஆட மாட்டாரு, ஸ்பின் ஓவரில் மட்டும் தான் அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மனுஷன் வழி இல்லாம அவன் வச்சுட்டு இருக்காங்க. அதுல ஷாய் ஹோப்ஸை போட்டுக்கலாம், ஏன் போட மாட்டாங்க தெரியல, இல்லை இன்னும் ரிகவர் ஆகலையா தெரியல. அவ்வளவுதான். இந்த சீசன் ஒன்று நடந்துட்டே இருக்கு கண்டினியூஸா. இந்த கேட்ச் மிஸ் பண்றது இல்லைன்னா எல்பிடபிள்யூ இல்ல ரிவ்யூக்கோ போகாம விக்கெட்டை மிஸ் பண்ணா அந்த பேட்ஸ்மேன் நல்லா அடிக்கிறாங்க. எக்ஸ்க்ளூடிங் மேக்ஸ்வெல், அவருக்கு மட்டும் ஒரு மேட்ச் 3 கேட்ச் விட்டோம், அவரால் அடிக்க முடியல அன்னைக்கு. அதை தவிர்த்து மிச்சம் எல்லாருக்குமே லைட் கிடக்கிறவங்க எல்லாம் அடிச்சுதான் இருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாமா? நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நேற்று நடந்த மேட்ச் ஜிடி வர்சஸ் பிபிகேஎஸ் பஞ்சாப் அட் ஜிடி. அது குஜராத்ல நடக்கிறதால அவங்களுக்கு தான் ஃபேவரட்டா இருக்கும் நான் நினைச்சேன். ஆக்சுவலி கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க வின் பண்ண. அந்த சுஷாந்த் சிங்கும் இன்னொருத்தர் வந்து ஆடினாரு அசுதோஷ் சர்மா. அசுதோஷ் சர்மா அவங்க 2 பேர் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, அவங்க டீமே எதிர்பார்த்திருப்பாங்களான்னு தெரியல. அப்படியே டல்லா உட்காந்துட்டு இருந்தாரு தவானு, அவங்க கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாரும். ஆனா அப்படியே ஆடிட்டாங்க. இத்தனையும் ஒரு ரிவ்யூ போனாங்க, இவரோட நூர் அகமது ஓவர்ல சஷாங்க் வந்து ஒரு 2 ரன் 4 ரன் இருக்கப்ப அது மிஸ்ஸிங்னு வந்துருச்சு, கொஞ்சம் ஹையா போட்டுச்சு பேட்ல. அதுல மேபி ஒரு அம்பையர்ஸ் கால் வந்திருந்தது, வேற ஏதாவது நடந்திருந்ததுன்னா அவரு காலி ஆயிருப்பாரு. ஆனா நல்ல அவரு ப்ராமிசிங் ஆடி இருக்காரு. இது வரைக்கும் பேட்டிங் கிடைச்ச எல்லா மேட்சுமே ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. 200 250 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. அதனால மேட்ச் போச்சு. ஃபர்ஸ்ட் ஜிடிக்கு போயிடலாம். ஜிடி எனக்கு ஒரு இது மிஸ் பண்ணாங்கன்னு தோணுச்சுன்னா, ஒரு 3 பேர் ஒரே மாதிரி டைமென்ஷனல் பிளேயர்ஸ் ஆட்டாங்க டாப் 3ல. சுப்மன் கில்லு, வில்லியம்சன், சாய் சுதர்ஷன். நேற்று சுப்மன் கில்லுக்கு அவ்வளவு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. அதுக்கு மேஜர் காரணம் வில்லியம்சனும். ஷாஹா எப்பவும் அடிப்பாரு, நேற்று அவரால் அடிக்க முடியல. 17 பாலுக்கு 11 ரன் நம்ம தான் அடிச்சாரு. அதுவுமே ஸ்ட்ரைக் கிடைக்கல. மொத்தமே பாத்தீங்கன்னா 48 பால் தான் ஆடி இருக்காரு, 20 ஓவர் நின்று சுப்மன் கில்ல. இல்லைன்னா ஒரு செஞ்சுரி கூட அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ரொட்டேட் பண்ணல. இவரும் வில்லியம்சனும் ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு ஐபிஎல். லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினது. அவரும் ஒரு 20 பால் 22 ரன் அடிச்சாரு. சாய் சுதர்ஷனும் அதே மாதிரி, இவரும் ஸ்டாவும் அதே மாதிரி. அதனால இவருக்கு அவ்வளோ ரொட்டேட் பண்ணல ஸ்ட்ரைக்க. அது ஒரு டிராபேக்கும் தோணுச்சு. இல்லைன்னா ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாங்க கண்டிப்பா. இத்தனைக்கும் திவாட்டியா வந்து லாஸ்ட் நல்லா தான் ஆனாரு. விஜய் சங்கருக்கும் அவ்வளவு படல. விஜய் சங்கரை ரொம்ப நல்லா நம்புறாங்க, அதுக்கு நிறைய டீம் நம்ப மாட்டாங்க அவரை. எந்த கண்டிஷன் இருந்தாலும் அவரு தான் இறங்குவாரு. ஒரு 4 விக்கெட் 3 விக்கெட் போன அப்புறம்ன்ற மாதிரி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க. இத்தனைக்கும் 17வது ஓவர்ல விக்கெட் விழுது. விஜய் சங்கர் அனுப்புறாங்க, கீழே டிவாட்டியா இருக்காரு, ரஷீத் கான் இருக்காரு ஸ்ட்ரைக் பண்றதுக்கு. அவங்களெல்லாம் தாண்டி 3 ஓவர் இருக்கனாலும் விஜய் சங்கர் ஏதாவது அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவர்ஸ் வரைக்குமே மேட்ச் கண்ட்ரோல்ல தான் இருந்து தோத்துட்டாங்கன்னு நினைச்சேன் நான். பிவிகேஎஸ் காலி, இதுக்கு மேல யார் அடிக்க போறாங்கன்னு நினைச்சேன். சரி அவரு தான் அடிச்சிருக்காருன்னு பார்த்தா அசுதோஷ் வந்து அவரு வேற ஒரு 12 பாலுக்கு 24-25 அடிச்சிட்டாரு. அது பெரிய இது. அதுக்கு பதில் வேற யாராவது வந்திருந்தா கூட என்ன இருக்குன்னு தெரியல. அண்ட் பிளேம் யாரை பண்ணிக்கணும்னா ஜிடியோட ஃபீல்டர்ஸ் தான் பண்ணிக்கணும். பவுண்டரிஸ் நிறைய சேவ் பண்ணாங்க, அதுல குறைய சொல்ல முடியாது. ஆனா ஹை கேட்சஸ் 4 கேட்ச் விட்டாங்க. இவருக்கு ரசாத் 2 கேட்ச் விட்டாங்க.
இவரு சஷாங்க் ஒரு கேட்ச் விட்டுட்டாங்க, இவரோட அசுதோஷ் ஒரு கேட்ச் விட்டாங்க. அந்த 4 கேட்சுமே பிடிக்க வேண்டிய கேட்ச் தான், கஷ்டமான கேட்ச்னு கூட சொல்ல முடியாது. ஒரே ஒரு கேட்ச் அசுதோஷ் லாங் ஆஃப்ல சாய் சுதர்ஷன் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாரு, அது ஒண்ணுதான் கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் கைக்கு தான் வந்தது. மேபி மேட்ச் மாறி இருக்கலாம், ஸ்டில் க்ளோஸ் மேட்ச் தான், நல்லா பண்ணாங்க. அவருமே நல்கண்டே நல்ல டெத் பவுலர்னு சொல்றாங்க. அவரை நம்பி ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம், போட்டு வெளுத்துட்டாங்க உமேஷ் யாதவ. ஒரு கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் லாஸ்ட் 4 பால் பவுண்டரி போயிடுச்சு 18th ஓவர்ல. அது மேபி ஒரு டிராபேக்னு நினைக்கிறேன். 22 ரன்ஸோ நோ போயிடுச்சு அந்த ஓவர்ல. ஓகே கிஷ், நீ சொல்லு மேட்ச் எப்படி? குஜராத் பவர் பிளேலயே முதல்ல சாகாதா பிரச்சனை, அவர் தான் பால் நிறைய வேஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வில்லியம்சனும் 20 balls 22 அவள் தான் ஆடினாரு. சொல்லப்போனா நேத்து சுதர்ஷன் வேற கேம் தான் ஆடினாரு, ஸ்ட்ரைக் ரேட் வச்சு அவரு மாட்டி ஆனாரு. அவரு 10 ஓவருக்கே ரன் கம்மி 80 தான் ஆச்சுனாங்க. அந்த 10ல 15க்குள்ளதான் வேகமா சுதர்ஷன் மாட்டி ஆடினாரு. பட் ஹார்ட்ல கவர் அவுட் ஆயிட்டாரு. கரெக்டா விஜய் சங்கர் வந்த இடத்துல வேற யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா இன்னமும் ஸ்கோர் போயிருக்கும். ஏன்னா அவரும் ஒரு ஆல்மோஸ்ட் 8 balls கிட்ட ஆடினாரு, ரன்னும் கம்மியா தான் ஆச்சு. 9 balls 6 runs ஒண்ணுமோ தான் ஆச்சு. அது 2 தான் ரொம்ப டிராபேக்கா இருந்தது. குறைய சொல்ல வேணாம், கில் ரொம்ப நல்லா விளையாடினாரு. டிவாட்டியா திருப்பி ப்ரூஃப் பண்றாரு, இந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் போலர் போட்டாலும் நான் அடிப்பேன். அதோட வேற பஞ்சாப்க்கு நான் 2 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கேன், நேத்தும் நான் தான் அடிப்பேன் அதுன்றதை அவர் நல்லாவே ப்ரூஃப் பண்றாரு. அப்புறம் அப்படியே பேட்டிங் லைன் அப்க்கு வந்தா இவங்க பஞ்சாபோட பேட்டிங் வந்தா தாவில்லாத அவுட். இவரு தவான் எதிர்பார்க்கவே இல்லை, இவரு சூப்பரா ஆடினே வந்தாரு. பேட்ஸ்டோன் நல்லா ஆடுறாரா, பக்காவா ஆடுறாருன்னா சரி ஓகே 100 ஓவர் கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த பையன் நல்லா சின்ன பையன் நல்லா போடுவானா, அது ஒண்ணுமே இல்லை. பேட்டை சும்மா லெக் ஸ்டம்ப்ல வச்சிருந்தா ஒரு ரன்னு இல்ல நான் டெஃபென்ஸ் ஆடுவேன் அப்படின்னு போய் பேட்டுக்கும் பேடும் நடுவுல போய் போல்ட் ஆச்சு. அவர் போட்டு 2 ஓவர்ல 2 விக்கெட் எடுத்துட்டாரு 100 ஓவர். ஐயோ நான் 2 ஓவர்ல 2 விக்கெட். அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி சஷாங்க் ஒரு LBW தான், அது பயங்கரமான டர்ன். அதுக்கப்புறமா பார்த்தா ராசா வந்தாரு. அவரு முதல்ல 100 ஓவர் ஸ்டாப் பண்ணது ராசா தான். தொடர்ந்து ஒரு 3-4 ஸ்வீப் ஆட்டாரு, பட்டு 2 டபுள் 2 ரன் போட்டாங்க, நிக்க வச்சு ராசா. இவர் 100 ராசா தான். அதுக்கப்புறம் அந்த LB முடிஞ்சோடனே சஷாங்க் தூக்கி 6 அடிச்சாரு, அடுத்த பாலே தூக்கி 6 அடிச்சாரு தலைக்கு மேல. அதுவும் பயங்கரமா இருந்தது. பட் ஸ்ட்ரைட்டா போயிடுச்சு, கொஞ்சம் வைடா வந்தா கண்டிப்பா கேட்ச் தான் அது. ஆமா, அது நான் ஆக்சுவலி என்ன ஆச்சு, அவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கப்ப அடுத்த பால் தூக்கி தான் அடிக்க போறான், ஒரு லைஃப் வந்த மாதிரி தான் அது. கிட்டத்தட்ட அடுத்த பால் தூக்கி தான் அடிக்க போறான். அதுக்கு அவன் அது மாதிரி கூகுள்லயே ஏதோ போட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதில் ஒரு வைடா போட்டு விக்கெட்டை ஸ்டம்பிட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நான் கணேஷ்டன் அவர் ஏன்னா நின்னுலாம் ஆட மாட்டாரு, சஷாங்க் தூக்கி தான் அடிப்பாரு. அதுக்கப்புறம் 10 வரைக்கும் கண்ட்ரோல்ல இருந்தது. முதல்ல சொல்ல போனா சஷாங்க் ரொம்ப அக்ரெசிவ், சரியான அக்ரெசிவ். அதான் முதல்ல நீ எப்படினா போடுறா. அவர் இதுலயும் சொல்லிருக்கா பிரசன்டேஷன்லயும், பால பட்டா அவர் SRH ஆடினாரு போன சீசன், SRH 2 சீசன் ஒரு சில மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது, அப்பயுமே ப்ராமிசிங்கா ஆடி இருந்தாரு. ஓகே, பால பார்த்து நான் பேட்ல ஆடணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நேத்து அவங்க ரொம்ப நல்லா பண்ண மூவ் என்னன்னா, லாஸ்ட் 2 மேட்ச்லயும் சாம் கரன் அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் வந்தாருன்னா அதுக்கு அடுத்த விக்கெட் என்ன பண்றாங்கன்னா ஜிதேஷ் சர்மா அமைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் தான் சஷாங்க் அனுப்புவாங்க. நேத்து அதுவே பயங்கரமான மூவ். ஜிதேஷை வெயிட் பண்ணி சஷாங்க் அமைச்சிட்டு சூப்பரா இருந்தது. ஓகேடா ஏதோ யோசிக்கிறீங்கடான்னு. அதுக்கப்புறம் சரி போயிட்டு சூப்பர் சப்ல பார்த்தா 5 பேர் இருக்காங்க, அதுல ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் இருக்கான். யாரா இவன், யாருன்னே தெரியலையே, இவனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, கிடைச்சா என்ன பண்ணுவான் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறப்போ திடீர்னு ஜிதேஷ் சர்மா நல்லா ஆடிண்டாரு. ரஷீத் கான் அவளை தொடர்ந்து 2 6 அடிச்சுட்டு டக்குன்னு தேவையில்லாம ஒரு ஃபுல் டாஸ் பால் போட்டா அவுட் ஆயிட்டாரு. உள்ள வரப்போ இவரு தான் யார் அவரு சுனில் கவாஸ்கர் தான் கமெண்ட்ரியில இருந்தாரு. அப்போ அவரோட கார்டை காட்டுறப்போ சி ஸ்ட்ரைக் ரேட்னு காமிச்சாங்க. பார்த்தா 198 இருந்தது ஆஷுதோஷ் சர்மாக்கு. அப்பதான் சொன்னாங்க அவர் ரயில்வேஸ் கார்டு இருக்காரு, இப்ப டொமஸ்டிக்ல ஹையஸ்ட் 26 அடிச்சிருக்காரு. ஸோ பட்டா கன்ஃபார்ம் நல்ல வெளியே தான் போவோம், அதுக்காக தான் கூட்டின்னு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆடினாரு, லைஃப் கிடைச்சது. அந்த லைஃப் தான் மேட்டர். ஆமா அதுதான் மேட்டர். ஏன்னா மோஹித் சர்மா போட்டாரு ஃபர்ஸ்ட் ஒரு டாட் பால் 4 பால்ல 2 ரன் இருந்தாரு அசுதோஷம், அப்பயே கேட்ச். உமேஷ் யாதவ் ஆக்சுவலி நல்ல ஃபீல்டர் தான் உமேஷ் யாதவ், குறை சொல்ல முடியாது. அவரு லைனை மெரிச்சிட போறோன்னு ஒரு பயத்துல நின்ட்டாரு. அவர் முன்னாடியே நம்ம லைனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் தெரியாம கொஞ்சம் தூரமா தான் இருக்கு, ஒரு ஸ்டெப் வச்சாலே லைன் நினைச்சிட்டாரு அவரு. அதனால இப்படி ஸ்லாண்டிங்கா விழுந்து கேட்ச் விட்டுட்டாரு. கரெக்ட், கமெண்ட்ரியில சொன்னாங்க. அதை மீறி நேத்து ஆஷுதோஷ் ஒரு வேலை பார்த்துட்டாரு. மோஹித் சர்மா ஓவர பால் ஸ்லோ ஓவர் தான், நான் ஃபுல்லா ஸ்டெம்ப் ஒட்டி போயிடுறேன்,
ஒட்டி போயிட்டா நீ குத்தி போட்டா நான் மடக்கி என் பவர் வச்சு அடிப்பேன்னு காமிச்சிட்டாரு. இப்ப அந்த அந்த ஷாட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்த மேட்ச் மோஹித் சர்மா லைனை மாட்டினா மட்டும்தான் ஸ்லோ பாலுக்கு தப்பிப்பாரு. ஆமா, அது இல்ல, அது இல்லாம நேத்து கமெண்ட்ரியில சொன்னாங்க மோஹித் சர்மா வந்து அந்த லாஸ்ட் 2 ஓவர் டெத்ல போட்ட 2 ஓவருமே அவரு நார்மலா போற லைன்ல போடாம ஷார்ட்ல போட்டுனே இருந்திருக்காரு. அது ஏன்னு தெரியல. மேபி ரொம்ப ஸ்லோவா போட்டோன்னா தூக்கி அடிச்சு 6 ஆயிடும்னு நினைச்சிருப்பாங்க போல. அது அவரோட மிஸ்டேக் தான். ரெகுலரா அவர் அப்படி பண்றது கிடையாது. அதனால இவ்வளவு எஃபெக்டிவா இருந்திருக்காரு. நல்ல நல்ல பினிஷர்ஸ் எல்லாமே அடிக்க முடியாம இருந்திருக்காங்க. லாஸ்ட் சீசனா இருக்கட்டும், லாஸ்ட் 3 மேட்சஸா இருக்கட்டும். நேத்து வந்து அவர் புது பையன், சின்ன பையன் தானே, தூக்கி அடிக்க ஆசைப்பட்டு அவுட் ஆயிடுவான்னு நினைச்சு கொஞ்சம் தான் போச்சு. 6 லைன்ல கரெக்டா தான் விழுந்தது. ஸ்டில் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு போகாம ஷார்ட் பிச் போட்டாருன்னு தான் சொன்னாங்க கமெண்ட்ரியில. அது கரெக்ட் இல்ல. ஃபுல் பேக் ஃபுட் போயிட்டா ஷார்ட் பிச் போட்டாலும் சரி, முன்னாடி குத்தினாலும் சரி, ஸ்லோவா வந்தா பேட்ல பட்டுரும். அதை அவர் காமிச்சிருக்காருன்னு சொல்ல வரேன். அடுத்த மேட்ச் அவர் மாட்டிக்கணும். அதோட வேற ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல ஆல்மோஸ்ட் 10 பால்ல ஒரே ஒரு பால் கூட ஸ்லோ பால் போடல. எல்லாமே 130+ போட்டாரு. 11th பால் கிட்ட சுபம் கில் போயிட்டு பேசினாரு மோஹித் சர்மா கிட்ட. அதுக்கப்புறம் தான் அந்த பால் ஸ்லோ பால் போட்டாரு. அது ஏன் பண்ணாரு தெரியல. கமெண்ட்ல சொல்லினே இருந்தாங்க, ஏன் இவர் ஃபேஸ்லயே போட்டுன்னு இருக்காரு, ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஃபேஸ்ல தான் போட்டுனாரு. சரி, அது வரைக்கும் கூட ஓகே. 19th ஓவர் மேட்ச் மாறிடுச்சு. 6 பால் 7 சொல்லிட்டு சரி எல்லாம் உமேஷ் யாதவ் எதிர்பார்த்தாங்க. இல்ல நால்கண்டே வந்தாரு. அவர் வந்தவனே முதல் பாலே அப்படியே ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் வின். நான் இது எப்படி போயிருந்துச்சுன்னா, ஒன்னு ஹர்ஷித் ராணா பண்ண மாதிரி ஆயிரும், இல்ல உமேஷ் யாதவ் பண்ண மாதிரி ஆயிரும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் 2 பவுன்சர் போட்டாரு. ஒன்னு நோ கொடுத்துட்டாங்க, ஒன்னு ஓகேன்ட்டாங்க. அவர் பண்ண ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, 4th பால் 130ல போட்டாரு. அந்த 130ல போடாம 15 110 போட்டுட்டானா ஆல்மோஸ்ட் அவர் LBW இருப்பாரு, இல்ல அவுட் சைட் ஏஜ்ல கேட்ச் பிடிச்சிட்டு இருப்பாங்க. 130 போட்டனால தான் பேட் பட்டு அவுட் சைட் ஏஜ்ல 1 பவுன்ஸ்ல 4 போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால் 105 போட்டு கேட்ச் கொடுத்த மனுஷன் கொஞ்சம் யோசிச்சு அதே பால போட்டுடலாம். அங்க அவர் என்ன நினைச்சாரு தெரியல. பட் ஸ்லோவா போட்டுருந்தா சஷாங்க் மார்டின் வந்திருப்பாரு. அது வந்து அவர் லெக் சைடுல அடிக்க ட்ரை பண்ணாரு, அது ஆஃப் சைடுல போச்சு. சம்பந்தமே இல்லாம தான் பட்டுது. அவர் போட்ட பேஸால ஃபாஸ்டால அது போயிடுச்சு. பவுண்டரி எல்லாம் போயிருக்காரு. 2 ரன் ஓடி இருப்பாங்க மேபி. இல்ல அதான் 2 ரன் கூட இல்ல, கேட்சா போயிட்டு இருக்கும். இவரு கிளாஸ்ங்க அந்த தான் நடந்துட்டு இருக்கும். அதான் சொல்ல வரேன். அதுதான் அந்த இடத்துல யாருமே இந்த சென்சிபிளா யோசிக்கலாம் வாய்ப்பே இல்லை. 3 பாலுக்கு 5 போடுற பால பேட்ல தள்ளினா 2 ரன் ஓட போறோம். அதெல்லாம் இல்ல, நான் அச்சிடணும். ரொம்ப சொல்லப்போனா அவரோட ஹார்ட் லக். நேற்று நால்கண்டைக்கு ஹார்ட் லக் தான் சொல்லணும். சஷாங்க் நல்லா ஆடிட்டாரு, குறை சொல்ல முடியாது. அப்புறம் பிரசன்டேஷன்ல கேட்கறப்பதான் இவரும் ஆஷுதோஷம் சொன்னது, சஞ்சய் பங்கரும் ரயில்வேஸ்ல ஆடுறாராம். அங்க இவர் ஒரு கேமை பார்த்துட்டான், பிக் பண்ணாங்களாம். அவர் சொல்லினே இருந்தாராம், நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு. அவருக்கு ஒரு கோச் இருக்காரு, குலசாரியா சம்திங் யாரோ. அவர் சொன்னாராம், உனக்கு ஒரு மேட்ச் கொடுப்பாங்க, அப்போ நீ ஹீரோவா ப்ரூஃப் பண்ணுவ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சஷாங்க் இன்னொன்னு பேசினாரு, அதுவும் சூப்பரா இருந்தது. கேட்டாங்க பிரசன்டேஷன்ல, இந்த மாதிரி வந்து நீங்க ஃபேஸ் பண்ண பவுலர்ஸ்ல எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் ஆச்சு. ஆமாங்க, அவங்க வேர்ல்ட் கிளாஸ் தான். பட் பேட்டிங்ல வரப்போ நான் தானே ஹீரோ. நான் அந்த பிளேயரோட நேமும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. நான் ஹீரோவா நினைச்சு ஆடினேன், நான் ரன் அடிச்சேன் அப்படின்னாரு. அதுவும் நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. ஓகே, இன்னைக்கு மேட்ச் போயிடலாமா இல்ல வேற ஏதாவது சொல்லணுமா? இந்த மேட்ச் நேத்து மேட்ச் ரொம்ப நல்லா என்டர்டெயின்மெண்டா இருந்தது. கடைசி வரைக்கும் யாரு வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி ரொம்ப த்ரில். ஒரு 4-5 மேட்ச்ல நேத்து செம்ம த்ரில்லா போச்சு. சுஷாங்க் சிங் இல்லைன்னா வேற மாதிரி போயிருக்கும் மேபி. அது அவரால் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சு 11 ஓவர்ஸ்க்கு அப்புறமா. கரெக்ட். ஆக்சுவலி பிபி கேஸ் ரொம்ப வருஷமா இந்தியன் டேலண்ட்ஸ் அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஃபாரினர்ஸ் நம்பியே ஆடுற டீம் இப்போ ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் கிளிக் ஆயிருக்காங்கன்றது அவங்களுக்கு நிறைய பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் தான். அண்ட் தவான்காக வின் பண்ணலாம், வேற யாரோ பத்தியும் பெருசா யோசிக்கலனாலும் எவ்வளவு பண்ணி கொடுத்துருக்காரு இந்தியாக்காக. அவர் கேப்டனா இருக்காரு. அடுத்த சீசன் கண்டிப்பா அவரை ரிலீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவரை ரீடைன் பண்ணி கேப்டன்சி கொடுப்பாங்களான்னு தெரியல. 38+ இருக்கும் வயசு. ஐபிஎல்லே பிக் பண்ணுவாங்கன்றது ஒரு டவுட் தான். ஐபிஎல் பிக் பண்ணுவாங்க, ஒரு 2 வருஷம் ஆடுவார் இன்னும். ஆனா என்ன கம்மி ரேட்டுக்கு போவார். ஒரு 2 கோடி 3 கோடிக்கு போவார். இல்ல ஃபர்ஸ்ட் பிக்ல பிக் பண்றது ரொம்ப டவுட் தான். இல்ல டெல்லியே கூட எடுத்துப்பானுங்க. டெல்லி தான் ஓப்பனிங் பிருத்வி ஷாவை நம்ப மாட்டாங்கல்ல, அவங்களே திருப்பி 2 கோடிக்கு எடுத்துட்டு ஆட வைப்பாங்க. டெல்லி தான் ஒரு எடுத்துட்டு ரிலீஸ் பண்றது திருப்பி. அதே மாதிரி பிரசன்டேஷன் தவானியும் சொல்லி ஆகணும். பேசினா சரியா இல்ல. அதுக்கப்புறம் வந்து நாங்க எதுவும் பெருசாலாம் யோசிக்கல, நாங்க பண்ண அமைதியா உட்காந்துருந்தோம். சரி இப்போ யாடி பாடுறான்னு அனுப்பிச்சு விட்டோம். அப்படின்றப்போ டீப் தாஸ் குப்டா தான் பிரசன்டேஷன் பண்ணாரு. அவர் வந்து ஆஷுதோஷ் பத்தி பேசவே இல்லை, முடிச்சுட்டாங்க. டக்குன்னு இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆஷுதோஷ் பத்தியும் பேசிட்டு முடிச்சாரு. அதுவும் நல்லா இருந்தது.
ரெகக்னைஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. சுபம் கில் அதே தான், தோனி மாதிரி தான், கேச்சஸ் இன் மேட்சஸ் 2 கேட்ச் விட்டோம், அதான் பெரிய டிராபேக். அதே மாதிரி கரெக்ட் இன்னும் 10 ரன்ஸ் 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவும் அடிச்சிருக்கலாம். பரவாயில்ல, எங்க பவுலர்ஸ் நல்லா தான் போட்டாங்க, யாருமே அங்க குறைய சொல்ல மாட்டாரு, எல்லாம் நல்லா தான் பண்ணோம். கேட்சஸ் எல்லாம் மிஸ் ஆச்சு, என்கிட்ட வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் இருக்காங்க, நாங்க கம் பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அவரு. சுப்மன் கில் நிஜமாவே நல்லா தான் இருக்காரு, ரிலாக்ஸா இருக்காரு. நேத்து நேரா திருப்பியும் அந்த ஃபுட்பால் டாக்டிக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க, ஒரு பழகம் ஒன்று விடுறாங்க, கேன் வில்லியம்ஸனே ஓட விடுறாங்க லைன்ல இருந்து, இப்போ சொல்லிட்டு வா அப்படின்னு. திருப்பியும் அவரே மேட்சை ஒரு வகையில எக்ஸைட்டிங்கா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. நேராவே ஏதோ சொல்லி அனுப்புறாரு, ஏதோ நடக்கும் போல அப்படி. சாதாரணமா இருக்கு, 5 பாலுக்கு 5 ரன் 6 ரன் தான் இருக்கு, ஒரு ஃபேஸா முடிஞ்சிச்சு. அப்படியும் அவங்க பேசி அனுப்புறத பாக்குறப்ப ஏதோ நடக்குமோ அப்படின்ற மாதிரி பண்றாங்க ஜிடி. அண்ட் ஜிடி நிஜமா சொல்லி ஆகணும், சிஎஸ்கேக்கு அப்புறமா நிறைய டவுன் த லைன் எடுத்துட்டு போறதுல நிறைய மேட்ச் பண்றாங்க ஜிடி. இவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, என்ன பண்ணுவாங்க தெரியும். ஏன்னா லாஸ்ட் 2 சீசன் என்ன நடக்கும், கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்க. இந்த மாதிரி போனாலே அவங்களே ஃபேவரா முடியும். இந்த சீசன் எப்படி போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு மேட்ச் போயிடலாமா? போயிடலாம். இன்னைக்கு மேட்ச் எஸ்ஆர்எச் vs சிஎஸ்கே இன் ஹைதராபாத் ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் நடக்க போகுது. மேட்ச் எப்படியும் ஹை ஸ்கோரிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் முஸ்தபிசுர் ரஹ்மான் பங்களாதேஷ் போயிருக்காரு, அதோ விசா இஷ்யூக்காக. ஸோ அவர் ஆட மாட்டாருன்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அண்ட் இவருமே கூட பத்திரானவுமே கூட லாஸ்ட் ஓவர்ல ஃபீல்டிங் நிக்கல, ஏதோ காலை காட்டி போயிட்டு பேசிட்டு இருந்தாரு அம்பையர்கிட்ட. ஸோ அவருமே ஏதோ நிகில் இருக்கா என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ 2 சேஞ்சஸ் இருக்கலாம்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா முஸ்தபிசுர் இந்தியால இல்லையா, அது கூட கன்ஃபார்ம். ஓகே, எனக்கு சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா திருப்பியும் இன்னைக்கும் நான் எஸ்ஆர்எச்சுக்கே போலாமோ அகேன்ஸ்டா அப்படின்னு நினைக்கிறேன். நான் சிஎஸ்கேக்கு தான் போவேன், சென்னைக்கு தான் போவேன். ஓகே, ஆக்சுவலி வேணும்னே எஸ்ஆர்எச் போறேன், சிஎஸ்கே ஜெயிச்சுட்டா எனக்கு ஹாப்பி தான். பத்திரானா இருக்க வாய்ப்பு இருக்கு, பட் இவர் கன்ஃபார்மா இல்ல. முஸ்தபிசுர் அதான் பத்திரானாக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அவருக்கு சப்போஸ் சோர் லேக் இருக்குன்னா அவருக்கு பின்னாடி தேவைப்படுது. இன்னைக்கு ஏதோ திருப்பி ஓடியோ பவுலிங் போடுறப்போ திருப்பி பெரிய நிகழ் ஆயிடக்கூடாதுன்னு அவர் ரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. அவர் 70% இருப்பாரு. ஆனா முஸ்தபிசுர் இல்ல, அவர் இந்தியாலே இல்ல. அப்புறம் ஒரு நியூஸ்ல ஒரு இது போட்டிருக்காங்க, மெயினா இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போறது யாருன்னா கன்ஃபார்ம்ட் விக்கெட் டேக்கிங் போலர் ஷர்தால் தாக்கூர். ஏன்னா ஆல்ரெடி அவர் தான் உள்ள சேர்த்துப்பாங்கன்றியா, ஆல்ரெடி அவர் தான் டிஸ்மிசல் பண்ணிருக்காரா நிறைய வாட்டி. கிளாஸன எக்கனாமியை மெயின்டைன் பண்ணிருக்காரா கிளாஸன் கிட்ட. சோ அவர் நல்லா பண்ணுவாரு, அவர் இருந்தானா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன பெருசா சொல்லியிருக்காங்க, ஒரே ஸ்பின்னரோட போவாங்களான்னு தெரியல. ஓவரா அவங்க இது வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது இல்லையா எஸ்ஆர்எச்ல யாருமே. அபிஷேக் சர்மாவும் சரி யாருமே பெர்ஃபார்ம் பண்ணது இல்லை. இப்போ ஒரு 2 வருஷமா தான் கிளாஸனும் அபிஷேக் சர்மாவும் மாட்டியிருக்காங்க. அது வரைக்கும் ஸ்பின் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னாவே அவங்க கஷ்டம் தான் பட்டிருக்காங்க. ஸோ டீக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. ஸ்லோ சர்ஃபேஸ்னா டீக்ஷன் ஆமா ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் தான், ஏன்னா முஸ்தபிசுர் இல்ல. ஸோ கண்டிப்பா ஆடிதான் ஆகணும். சரி, ஓகே, யார் கேப்டன்சி ஆப்ஷன்? 2 பிளேயர், உன்னோட 2 பிளேயர். அவனுக்கு இது மெயினா சொல்லணும்னு நினைச்சா, அவங்க எப்பவுமே சொதப்புற டீம் தான். கண்டிப்பா அகர்வால் இருக்க மாட்டாரு தான் தோணுது. திரிபாதியை தூக்கி உள்ள போட்டுருப்பாங்க, இல்ல வேற யாராச்சும் பிளேயர் கூட உள்ள போட்டுருவாங்கன்னு தோணுது. அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட்டை ஓப்பனிங் அமைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேபி நட்ராஜன் ரெடி ஆயிட்டாருன்னா கன்ஃபார்ம் கூட்டின்னு வந்துருவாங்க. ஏன்னா ருத்ராஜ்க்கு தான் லெஃப்ட் ஆர்ம் வீக் இருக்கு, நட்ராஜன் கூட்டின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே போட்டுருக்கல. ஆக்சுவலி நட்ராஜன் ஆடுனா சான்சஸ் ஹையாவே இருக்கு எஸ்ஆர்எச். அதான் ஃபர்ஸ்ட் ஓவர் இல்ல, யான்சன் வாய்ப்பு இல்லை, ஏன்னா டிராவிஸ் ஹெட் விளையாடி ஆகணும். அதான் நட்ராஜன் கூட்டின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட். ஓவர்சீஸ் 4 ஸ்லாட் கன்ஃபார்ம். மயங்க் அகர்வால நம்புவாங்களான்னு தான் தெரியல. ஓகே, கேப்டன்சி ஆப்ஷன். கேப்டன்சி ரொம்ப கன்ஃபியூஸான மேட்ச் ஆயிரு. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். திடீர்னு ரச்சின் ரவீந்திரா போன மேட்ச்ல இருக்க காந்திக்கு இந்த மேட்ச் அடிச்சிடலாம் கண்டிப்பா. கன்ஃபார்ம் மினிமம் கேரண்டி ரஹானே. ஆனா கேப்டனுக்கான இது இருக்கான்னு தெரியல. ருத்ராஜ் 3 மேட்ச் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிட்ச் பேட்டிங் ஃபேவரா இருக்கு, பேட்டுக்கு நல்லா வருதுன்னா
ருத்துராஜ் போலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து அவங்க டீம்ல சொல்லணும்னா மார்க்ரம் இல்ல கிளாசன் தான். மார்க்ரம் நம்மளா கிளாஸ்ன்னு தெரியல, இல்ல மாட்டிப்பாரு. தோனிலாம் நல்லா ஆடுறவங்களை எடுக்க வச்சிருவாரு. ஆட தெரியாதவன் வேணா சொட்டான அடிப்பானேங்காண்டி நல்லா அடிக்கிறவன் அடிக்கிறது ரொம்ப ரேர் கேஸ் தான் அவர்கிட்ட. கிளாஸ்ன்னு எடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏதாச்சும் ஒரு பாலை போட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிருவாங்க. இன்னும் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டு ஆடி நான் ஒன்றும் பார்க்கல கிளாஸ்ன்னு. திடீர்னு ஜடேஜா ஓவர் கொடுத்து ஒரு 110 வேகமா ஸ்டெம்ப் கச்சிடுறா அப்படின்னு சொல்லி கூட அடிக்க விட்டு போல்டு கூட எடுக்க ஆரம்பிச்சு ஆல்ரெடி எடுத்திருக்காரு கிளாஸ், ஜடேஜா எடுத்திருக்காரு. ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் இன்னும் ஆடி பார்க்கல. கட் ஆடுவாரா தெரியல. எல்லாமே அந்த ஹுக் ஷாட் மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கு. அதுவும் மிட் ஆன், மிட் ஆஃப், மிட் விக்கெட் இந்த 3 இடத்துல தான் அடிக்கிறாரு. வேற எங்கேயும் அடிக்க மாட்டாரு ஸ்பின் ஓவர்ல. அதனால வேகமா அடிச்சா கஷ்டம். பேட்டர் தூக்குறேன்னு சொல்லி எடுத்தாங்கன்னா ஒண்ணு போல்டோ இல்ல கேட்ச் அப்போ வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். எஸ்ஆர்எச் 3 மேட்ச்ல 1 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே 4th மேட்ச் எப்படி போது பார்க்கலாம். சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு, இருந்தாலும் வேணும்னே அகைன்ஸ்டா போறேன் எஸ்ஆர்எச்சுக்கு. பார்க்கலாம். ஓகே, நான் இன்னைக்கு மேட்ச் ரிவ்யூவோட நைட் வந்து பார்க்குறோம். அண்ட் ஐபிஎல் கேஷ் கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நீங்களும் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பை.